வணக்கம் நண்பர்களே, வத்தலகுண்டிலேருந்து வதிலேன் பட்டாக். இப்போ பாருங்கள், நம்மக்கிட்ட ஒரு 5 ஏக்கர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு. இது திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் வட்டம் பட்டிவீரன்பட்டி பக்கத்தில் தான் வந்திருக்கு. இது மொத்தம் 5 ஏக்கரு, நல்ல செம்மண் பூமி, தண்ணி வசதி நிரம்பிய 5 ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்கு. ஒரு ஏக்கர் 20 லட்ச ரூபா சொல்லியிருக்காங்க. மொத்தம் 5 ஏக்கர் இருக்குது. வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்கா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இடம் பிடிச்சிக்கிடுச்சுன்னா நம்ம இது பண்ணிக்கலாம். இடம் ஒரு செம்மண் பூமி, சூப்பரான இடம், நல்லா தண்ணி வசதி நிரம்பிய இடம்தான். ஒரு அழகான இடம். பாருங்கள், இங்கேருந்து பூரா உழுது போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. உடனே நீங்கள் வந்தீங்களாக்க விவசாயம் பண்ணலாம். எதுவும் செடி முள் இதுக்கெல்லாம் எதுவுமே இல்லை. சூப்பராக க்ளீன் பண்ணி விற்கணுன்றக்காண்டி அவங்க க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம கேட்டோம்னாக்க உடனே வெறும் தரிசு தான் இது பூராமே, வேறு எதுவுமே இல்லை. சர்வீஸும் கிடையாது, போர் கிணறு எதுவுமே கிடையாது. நம்ம வாங்கி போர் சர்வீஸு இதுக்கெல்லாம் வாங்கிக்கிறணும். இல்லைன்னா கிணறு வேணும்னா நம்ம கிணறு வெட்டிக்கலாம். இடம் தண்ணி கொஞ்சம் ஒரு சின்ன போர் போட்டோமே தண்ணி வந்துடும். நம்ம போர்லேயே தண்ணி ஓட்டிக்கலாம். சூப்பரான இடம். வேறு நம்ம எந்த விவசாயம் வேணும்னாலும் இதில் போட்டுக்கலாம். பக்கத்தில் பூரா தென்னை மரம் தான் அதிகமாக இருக்குது. தென்னை மரம் போட்டுக்கலாம். வேறு இல்லை நம்ம பாக்கு தென்னை இப்படி வாழை போடணும்னா எது வேணுனாலும் போட்டுக்கலாம். நெல் கூட நடலாம். அப்படி ஒரு சூப்பரான இடம். நேரடியாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கே பிடிக்கும். அப்படி ஒரு இடம் தான். பாருங்கள். பார்த்துட்டிங்களாக்கும் உடனே நம்ம ரேட் பேசலாம். அவங்க சொன்ன ரேட்டுக்கு வாங்க வேண்டியதில் நம்ம குறைச்சி வாங்கிக்கலாம். இடம் சூப்பரான இடம். நண்பர்களே, உங்களுக்கு இதேமாரி இடம் விற்கணும்னு சொன்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இதுமாரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி நம்ம இடத்த விற்று கொடுக்கலாம். இடம் நல்ல ஒரு சூப்பரான இடம். நல்லா பாதை மேலே தான் இருக்குது. தார் ரோட்டிலேருந்து குறைஞ்சது ஒரு 300-400 மீட்ரு வரும். இந்த தெரியுது பாருங்கள், மண் பாதை தான். நல்லா ஒரு சூப்பரான இடம். கோழி பண்ணையெல்லாம் போட்டோம்னாக்கா இன்னும் சூப்பராக வந்துடும். நம்ம சர்வீஸ் வாங்குறதுக்கு லேட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுனாக்கா நல்லா கோழி பண்ணை போகிறதுக்கு கிலோமேல் நல்ல நீளமான இடம். பக்கத்தில் பூராமே பாருங்கள் வாழை தான் இருக்குது. சுத்தூக்க வாழை தென்னை இதுக்கு தான் போட்டிருக்காங்க அதிகமாக. இங்கே ஒரு தரிசு காலி இடம் இருக்குது. இது ஒரு 10 ஏக்கர் இருக்குது. நம்ம இது பத்தலை, இது வேணும்னு சொன்னால் இதையும் கூட வாங்கிக்கலாம். அதுவும் ஒன்று கொஞ்ச நாளில் கொடுக்குற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களே விவசாயம் பண்ணாமல் தான் போட்டிருக்காங்க. இந்த தெரியுது பாருங்கள், எப்படி ரவுண்டு அடித்தாலும் பூரா தென்னை மரமாக தான் தெரியும். அந்த அளவுக்கு தனி வசதி நிரம்பிய இடம். நல்லா குளிர்ச்சியான இடம். பாருங்கள், மலை தெரியுது பாருங்கள், அடிவாரத்தில் இருக்குது. அதனால் தேங்காய் நல்லா காய்க்கும். எந்த தேங்காய் வேணுனாலும் போடலாம். இளநீ காயும் போடலாம், 5 வருஷத்து காயும் போடலாம். போட்டோம்னாக்க உடனே காப்புக்கு வந்துடும். நல்லா ஒரு சூப்பரான இடம். ஆனால் நம்ம போர் போடணும். போரும் சர்வீஸும் எடுத்துக்கணும். அப்படி இல்லை நம்ம கோழி பண்ணை போடணும் மாதிரி இருந்துச்சுனாக்கா சர்வீஸ்க்கு மட்டும் ஒரு போரை போட்டு சர்வீஸு பேமெண்ட் சர்வீஸு கோழி பண்ணை போட்டுட்டு பின்னாடி நம்ம ஃப்ரீ சர்வீஸ்க்கு எழுதி கொடுத்தோம்னாக்கா வந்தப்புறம் நம்ம தென்னம்பிள்ளை போட்டுக்கலாம். இடம் ஒரு அருமையான இடம். நல்ல பாதையும் அகலமான பாதை. பாருங்கள், அங்கேருந்து இன்னும் வருங்காலம் இந்த பக்கத்தில் ஒரு தார் ரோடு போகிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. இப்போ மண் ரோடாக இருக்குது, தார் ரோடு போடுவாங்க. செம்மண் நல்ல செம்மண் கலந்த வண்டல் மண். வண்டல் தான். நெல் நடுறதுக்கு இதுக்கெலாம் நெல் வாழை தென்னையெல்லாம் சூப்பராக வருது. போட்டுக்கலாம். 2 போகம் நெல் நட்டுக்கலாம். அப்படி ஒரு அருமையான இடம் தான். தண்ணி வசதி இருக்குது. பாருங்கள், மண் உங்களுக்கு நல்ல வளமான மண். நேரடியாக பார்த்தீங்களாக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இடம் பிடிக்கும். டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். இடத்த கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். இங்கே லோக்கலில் தான் இருக்காங்க ஓனரு. நம்ம அன்றைக்கே கூட இடம் பார்த்துட்டு அப்போயே பிடிச்சிக்கிடுச்சுன்னா அன்றைக்கே ரேட் பேசலாம். இல்லைன்னா அடுத்த நாள் 2 நாள் கழித்து நம்ம பேசிக்கலாம். ஓனர் இருந்தாங்களாக்கும் உடனே நம்ம ரேட் பேசலாம். வெறும் 5 ஏக்கர் தான் இருக்குது. பக்கத்தில் நம்ம தேவைன்னு சொன்னால் இந்த அப்படி நான் தரிசு காட்டினேன், அந்த இடத்த வாங்கிக்கலாம். இதை நல்லா உழுது போட்டு வச்சுருக்காங்க. மண் பாருங்கள், பூராமே 5 ஏக்கருமே உழுது போட்டு வச்சுருக்காங்க. ரோடு வசதி உள்ள ஒரு இடம். சூப்பராக இருக்குது. அங்கெல்லாம் பாருங்கள், எங்கிட்டு பார்த்தாலும் தென்னை மரம் தான் நட்டுருக்காங்க. ஏன்னா நம்ம கோழி பண்ணை போடுறதுக்கு சூப்பரான இடம். இது ஊரை விட்டு தூரத்தில் இருக்குது. ஊர்லேருந்து எப்படியும் ஒரு 3-4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் தூரத்தில் தான் ஊர் இருக்குது. பக்கத்தில் ஊர் இல்லை.
ஒரு சின்ன கிராமம் மட்டும் இருக்குது. அது அது இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வரும். வீடியோ பாருங்கள், பிடிச்சிருக்கான்னு மட்டும் பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல இடம், பார்க்குறதுக்கு சூப்பரான இடம். பூராமே நல்லா செம்மண் கலந்த இதுதான். சரி, அவங்க விற்கணுன்றதுக்காண்டி தான் பூரா க்ளீன் பண்ணி இந்த மண்ணெல்லாம் எடுத்துட்டாங்க. பூரா இது பண்ணி வரப்பு கட்டி சூப்பராக வச்சுருக்காங்க. பாருங்கள், அழகாக வரப்பு கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். நம்ம எந்த வெங்காயம் கூட போடலாம். வெங்காயம், தக்காளி இதுக்கெல்லாம் போடலாம். ஆனால் தண்ணி இல்லாதனால நம்ம தண்ணி உருவாக்கிடணும். போர் போட்டுக்கணும். போர் போடாமல் தான் அவங்க இந்த விலையை சொல்லிடுறாங்க. நம்ம உடனே தேவைன்னா ஒரு போரை போட்டு சர்வீஸ் இழுத்துக்கலாம். கோழி பண்ணை வைக்கிறதுக்கெலாம் சூப்பரான இடம். ஊரை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்குது. வேறு எந்த இதுவும் பண்ணிக்கலாம். நம்ம கோழி பண்ணை மட்டும் இல்லை, கமர்ஷியலுக்கும் இந்த இடம் ஒரு சூப்பரான இடம். வண்டி போக்குவரத்து நல்லா இருக்கிறதுனால நம்ம உடனே இது பண்ணிக்கலாம். வீடியோ பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். மண் நல்லா கொளுத்த மண். எந்த விவசாயம் பண்ணாலும் சூப்பராக வரும். வெங்காயம், தக்காளி, கத்திரி இப்படி எது வேணாலும் காய்கறி விவசாயமும் பண்ணலாம். இல்லை நம்ம இது மாதிரி தென்னை மரம் வைக்கணும், பாக்கு போடணும், தென்னை மரத்துக்குள்ளே பாக்கு போட்டுக்கலாம். அந்த மாதிரி இருக்குது. இல்லை முந்திரி, கரும்பு இந்த மாதிரி எது வேணுன்னாலும் போட்டுக்கலாம். சூப்பரான இடம். நீங்கள் வந்து பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கும். ரேட்டு அவங்க சொல்கிற ரேட்டுக்கு நம்ம வாங்க வேண்டியதில்லை. நமக்கு பிடிச்சிக்கிடுச்சுனாக்கா நம்ம பக்கத்தில் விசாரிச்சுட்டு இது பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு 5 ஏக்கர் பத்தாதுன்னா இங்கிட்ட ஒரு 15 ஏக்கர் இருக்குது. மொத்தம் இங்கனக்குள்ளேயே 20 ஏக்கர் ரெடி பண்ணி வாங்கலாம். அப்படி எல்லாமே இதே மாரி தான் இருக்கும். உழவு போட்டோம்னாக்கா இந்த முள் செடி இதுகள்லாம் தெரியுது பார்த்தீங்களா, இது வேறவங்க இடம். இந்த நம்ம இங்கே உழுவு போட்டு வச்சுருக்கோம்னா இதேமாரி தான் அந்த இடமும் இருக்கும். அதனால் வீடியோவை பாருங்கள், கான்டாக்ட் பண்ணுங்கள். கூட்டு போய் இடத்த காட்டுறேன். நீங்களே விலை பேசி ரேட்டை சொல்லி வாங்கிக்கலாம். நான் ஒரு அப்ராக்சிமேட் அவங்க சொன்ன ரேட்டு சொல்லிட்டேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம். வாழ்க வளமுடன்.